நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஒரு சிறிய ரசாயனம் டோபாமின் எப்படி பாகையின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது என்று? மற்றும் இந்த டோபாமின் குறைந்துவிட்டால் பார்க்கின்சன்ஸ் நோய் எப்படி உருவாகிறது? இதற்கான சாத்தியமான காரணங்கள் என்னென்ன? உதாரணத்திற்கு வயது அதிகரிப்பது, மரபணு காரணிகள், மூளை செல்கள் சேதமடைவது அல்லது விஷங்கள் அல்லது காயம் ஏற்படுவது. இதில் மிகவும் பொதுவான காரணம் எது? அதுதான் சப்ஸ்டான்ஷியா நைராவின் நியூரான்கள் மெதுவாக அழிவதுதான். இப்போது சிகிச்சை எப்படி வேலை செய்கிறது? பார்கின்சன்ஸ் நோய்க்கான சிகிச்சை பெரும்பாலும் டோபாமினை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இப்போது நாம் சிகிச்சையை எப்படி அளிக்கிறோம் என்றால், நோயாளியின் அறிகுறிகளுக்கு ஏற்ப மருந்துகளை தனிப்பயனாக்கி கொடுக்கிறோம் மற்றும் உணவு முறையை பின்பற்றச் செய்கிறோம். அதாவது உங்கள் மூளையில் ஏற்பட்ட பாதிப்பை குறைக்கும் வகையில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் ஃப்ரீ ராடிகல்களை நீக்கும்.